வந்தேனே, வாங்கிட்டீங்களா? எல்லா மளிகை சாமானும் வாங்கியாச்சு, பால் கார்டு வாங்கியாச்சு. புடி கடிங்க. ஒரு பொட்டை காட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோம். அக்கம் பக்கத்துல ஒரு வீடு கிடையாது. ஒரு காபி பொடி வாங்கினா கூட ஆள் கிடையாது. என்ன பண்றது? நீங்க தான் வாங்கிட்டு வரணும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நம்ம இப்ப வாடகை வீட்டுல இருக்கலாம்னு. நான் சொல்றத யாரு கேட்கிறா? உங்க அப்பச்சி சீதனம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை நம்ம கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. ஆமா, இருங்க. ஏதோ எங்க அப்பச்சி இப்பவாச்சும் சொந்த வீடு வாங்கி கொடுத்தாங்களே. நீங்களும் சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்கிட்டாலுமே நெஞ்சிலே வந்தது. வாங்க பிஜி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படிமா இருக்கு மாப்பிள்ளை? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆத்தா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆத்தா. உங்க ஆத்தா உனக்கு அதிரேசமும் முறுக்கும் கொடுத்தாங்க. இதை எடுத்து உள்ள வச்சுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு ஆத்தா. இதை கொண்டு வர பிஜி. மாப்பிள்ளை நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல ஒரு கிரகப்பிரவேசம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். வீடு சின்னதா இருந்தாலும் அழகா கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு வீடு. நீங்க எப்ப வாங்கலாம்னு இருக்கீங்க மாப்பிள்ளை? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னன்னா, வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டா இருக்கு. அப்படி இப்படி சேர்த்து ஒரு 10,000 20,000 வச்சிருக்கோம். மாப்பிள்ளை முதல்ல மலப்பா தான் இருக்கும். இடத்த வாங்கிட்டோம்னா மலன்னு வீட்டை கட்டிடலாம். ஏமா ஒரு இடத்த வேணா போய் பார்ப்போமா? நல்ல இடம் வந்தா சொல்லுங்க பிஜி, போய் பார்ப்போம். ஆமா தான். நம்ம புரோக்கர் கூட சம்பந்தம் வந்து முருகன் காலனியில் நல்ல வீட்டு மனை வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பைய கொடுத்தா பாரு, அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. எது அதுல விளம்பரம் ஒண்ணு இருக்கு. விலையும் சல்லுசா இருக்குன்னு சொன்னாங்க. அத கொஞ்சம் படியாதான். சல்லுசான வீட்டுமனைகள், குமரன் டவுன்ஷிப், காரைக்குடிக்கு அருகாமையில், கோவிலூருக்கு அருகாமையில், இளங்குடிக்கு அருகாமையில், நாச்சியாபுரத்திற்கு அருகாமையில், கம்பனூருக்கு அருகாமையில், காத்தோட்டமான 3 முதல் 5 சென்ட் வீட்டுமனைகள். மொத்தம் 40 மனைகள் தான் இருக்கிறது. ஒரு சென்ட் ரூபாய் 50,000 மட்டுமே. முதல் 10 பேருக்கு ஒரு தங்க காசு பரிசு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏஜென்ட் குமரன், குமரன் டவுன்ஷிப். ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் திறந்திருக்கும். நீ படிக்கிறத பார்த்தா விலை சல்லுசா இருக்க மாதிரி இருக்கு. கை கடக்கமா தான் இருக்கு. என்ன மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வருவோமா? காரைக்குடியில விலை பாட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த விலை கம்மியா தான் இருக்கு. போய் பார்ப்போமா? ஆமா அப்பச்சி, காரைக்குடிக்கு பக்கத்துல இருந்தா போட்டிருக்கு. உங்க பைக்ல வேலைக்கு போயிட்டும் வரலாம். ஒரு 8 இடத்த போய் பார்த்துட்டு வருவோம். என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா போய் பார்க்கலாம். ரொம்ப கிட்டக்கவே இருக்கு ஆபீஸ்க்கு. மாப்பிள்ளை இடம் வாங்கி கொடுக்கறது என் பொறுப்பு. 1 வருஷத்துக்குள்ள சின்னதான் வீடு கட்டிடுவோம். அடுத்த வருஷம் இந்நேரம் என் மகன் சொந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கணும். கண்டிப்பா மாமா. சரி வாங்க போய் பார்ப்போம். நேற்று நடந்த மாதிரியே இருக்கு. உங்க அப்பச்சி நல்லா நம்ம கிட்ட இந்த வீட்டை தள்ளி விட்டுட்டாங்க. ஆமா, நேரத்தை குறை சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி தூக்கமே வராது. தம்பி, ஏன் இப்படி குறை சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? இப்ப பாருங்க, மழை காலத்துல தண்ணியா நிக்குது. என்ன ஒரு கொசு தொல்லை இருக்கா? ஒண்ணு கிடையாது. அக்கம் பக்கத்துல ஒரு வீடு இல்லை. வீடு இல்லைன்னா என்ன? காப்பித்தூள் வேணும், சீனி வேணும், யாரும் வரமாட்டாங்க பாருங்க. அதை விடுங்க, கட்டடமே கிடையாது நம்ம வீட்டை சுத்தி. அதனால என்ன? காப்பி
எப்படி அடிக்குது. சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலைய பாருங்க. சவ சவ நிக்காத ஆத்தா, போய் வேலைய பாரு. பாத்தியல அவங்க ஆத்தாவ நல்லா பெருமையா சொல்ற மாதிரி எப்படி குத்தி காட்டுறாங்கன்னு. ஆமா, எங்க ஆத்தாவை குறை சொல்லனா அவனுக்கு தூக்கமே வராது. வாங்க அஜி வாங்க. ஆமாத்தா, ஆமா தம்பி, என் பேர் வள்ளியம்ம. நான் பக்கத்துல தான் இருக்கேன். 8 ஒரு உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். பக்கத்து வீடா? நான் இங்க பக்கத்து வீட்டையே பார்த்ததே இல்லையே. ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதோ பாருங்க, 2-3 கிலோமீட்டர் தள்ளி அதான் எங்க வீடு. அதோ அந்த கருப்பா புள்ளியா தெரியுது, அந்த வீடா? அதேதான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதுதான் எங்க வீடு. இப்போதைக்கு நாங்க தான் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமா அஜி, ரொம்ப வருஷமா இங்க இருக்கீங்க போல இருக்கே. இந்த ஏரியா எப்படி? ஆமா ஆமா, ஒரு 2-3 வருஷமா இருக்கோம். ஏரியா நல்ல ஏரியா தான். ஆனா என்ன, திருட்டு பயம் கொஞ்சம் ஜாஸ்தி. ரொம்ப பயப்படாதீங்க. ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லுங்க, எங்க வீட்டுக்காரர் செட்டியார் ஓடி வந்துருவாங்க. எங்க குரல் உங்க வீட்டுக்கு கேட்கறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. இதுல நீங்க வந்து எங்களை காப்பாத்த போறீங்களா? என்னவோ போங்க. ஆமா அச்சி, திருடங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்களே, எப்படி வருவாங்க? என்னத்த சொல்ல, டிவி ரிப்பேர்னு வருவாங்க, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறேன்னு வருவாங்க, வேற என்ன சென்சஸ் எடுக்கிறேன்னு வருவாங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இருங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா கூப்பிடுங்க. சரியா? போயிட்டு வரேன். சரி அச்சி. சார், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தோம். சார், சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். என்னங்க என்னங்க என்னங்க, அந்த ஆச்சி சொன்ன மாதிரியே நடக்குது. அழகமா ஆச்சி செட்டியாரே, வாங்க வந்து காப்பாத்துங்க. ஆமாங்க, நீங்க கத்துறது எனக்கே கேட்கல. 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அவங்களுக்கு தான் கேட்க போகுது. ஆம்பளையா லட்சணமா போய் திருடங்களை புடிங்க. பயந்தாங்க இருக்காது. ஆமாடி, உனக்கு என்ன, நான் என்ன சினிமா ஹீரோவா? திருடங்களா வந்திருக்காங்க, 3 திருடங்க வந்திருக்காங்க. நான் எப்படி காப்பாத்துறது? தம்பி, ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா போய் கதவை திறக்கவா? வேணா அத்தா, நீங்க எனக்கு ஒரே அத்தா, நானே போய் திறக்கிறேன். ஆமா, இப்பதான் ஆத்தா மகன் பாசம் பொங்கி வழியுதாங்க. திருடங்கன்னா இப்படிதான்ப்பா சிரிக்கணும். வில்லன் சிரிப்பு சிரிக்கணும்ல. இன்னொரு தபா சொல்லிட்டு சரிப்பா, எனக்கே டர் ஆயிடுச்சு. ஓகேவா? திருடுங்க சார், திருடுங்க சார். என்கிட்ட வேணா ஒரு 20,000 இருக்கு, நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். போயிடுறீங்களா ப்ளீஸ்?
ஏங்க இப்படி பேசுறீங்க? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இருக்கு. வேணும்னா எங்க அப்பச்சி போட்ட நகை எல்லாம் பீரோக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப நாளாவே டவுட். உங்க அப்பாச்சி கவரிங்ல போட்டாரா தங்கத்துல போட்டாரா? அவங்க கிட்ட கொடுத்து வேணா டவுட்டை கிளியர் பண்ணிடலாமா? தம்பி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிட்டு வீட்டுல என்ன இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. ஸ்டாப்புமா ஸ்டாப். நாங்க தான் திருடாங்க, நீ என்ன சவுண்ட் கொடுக்குற? கம்மனு கடை. என்ன திகிலாய் கண்ணு? டோன்ட் வரி. இப்போ வந்துட்ட துட்டெல்லாம் ஓந்துடலாம் எங்களுக்கு வேணாம் கண்ணு. நாங்க எங்க பிளான சொல்றோம், கேட்டுக்கா கண்ணா. நீ நம்ம பிளான் எடுத்து சொல்லுங்க. நாங்க ஆமா, ஒரு டுபாக்கூர் பணக்காரனோட சீடி அந்த அண்டம் மாட்டினுக்கு இது. அந்த பேமானிய டபாய்க்க போறான். இன்னும் 4 நாள் அவன் பணம் இட்டான் தரேன்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் டேரா போட போறான். புரியுதா? என்னப்பா பேசுற நீ? தமிழ்ல பேசுப்பா. என்னடா இத பாருடா, பிரியலாங்கிறான். பிரியற மாதிரி சொல்லுப்பா. அதான்பா, ஒரு பணக்காரனை பத்தி சிடி ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த சிடியை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி பணம் கொடுங்க போறோம். 4 நாள்ல பணம் கைக்கு வந்துடும். அது வரைக்கும் இங்க தான் இருக்க போறோம். ஒன்னும் பயப்படாத கண்ணு. பி ஹாப்பி, டோன்ட் வரி. ஆனா உங்களாண்ட இருக்கிற செல்போனு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் என்னடா கூத்துரு. ஓகே? Man, who are you? I'm not gonna give you my cell phone. அம்மா தரலன்னா ஷூட் பண்ணிடுவேன். தம்பி தம்பி, இந்த வயசு பிள்ளைகிட்ட நான் செல்போனை கேட்கலாமா? அது காதுல வச்சு தச்சு இருக்குங்க. நீ கொஞ்சம் சரி பண்ணிக்கிய தம்பி. சரிம்மா, ஆனா இந்த 4 நாளும் ஒன்ன ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். எங்க முன்னாடி தான் நீ போன் பேசணும். ஓகேவா? பார், இன்னும் ஒரு தபா தான் சொல்லிப்பேன். இன்னும் 4 நாள் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் யாரும் பேஜார் பண்ணக்கூடாது. இல்லைன்னா கீசிடுவான் கீசி. தாத்தா, இப்படி நம்ம வீட்டுல கல்யாணத்தை வேற வச்சிருக்கோம். இவங்க வேற இப்படி வந்து 4 நாள் இருக்கணுங்கிறாங்க. என்ன பண்றது யோசிப்போம் வாங்க. ஆமா, நான் என்ன பண்றது? உங்களை காப்பாத்துறதா, வேலைக்கு போறதா? இந்த திருடங்க வேற இருக்காங்க, வீட்டுல வேற கல்யாணம் வச்சிருக்கோம். என்னவோ போ, ரொம்ப பயமா இருக்கு. ஆமாப்பா, ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஆனா 2 பேரும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் விட்டுருங்க, நான் இருக்கேன், பார்த்துக்குவோம். நம்ம கும்பிடுற கடவுள் எந்த காலத்திலையும் நம்மளை கைவிட மாட்டாரு. நீங்க 2 பேரும் ரொம்ப கவலைப்படாதீங்க. அவங்கள பார்த்தா என்னவோ நல்லவங்கள மாதிரி தான் இருக்கு. 4 நாள் தானே தங்கிட்டு போறாங்க, பார்த்துக்குவோம். ரொம்ப கவலைப்படாதீங்க. வயசான காலத்துல ஒரு ஓரத்துல கிடக்காம இவங்க காப்பாத்துற நட்சத்திரத்தை பார்ப்போம். தெரியலையே, இப்படி 4 2 3 திருடங்களை வேற வச்சுக்கின்னு இருக்கோம். என்ன பண்றது? யோசிக்கணும். நம்ம வீட்டுல கல்யாணம் வேற. இவங்களை என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுல வேலைக்காரங்களை ஆக்கி வேலையெல்லாம் வாங்கிடுவோம். அதுதான் சரி. அப்படின்னா தான் இவங்க கொஞ்சம் பேசாமையாவது ஒரு 3 நம்ம வேலையாவது பார்க்கலாம். ஏண்டாப்பா, இங்க வா. என்ன பெரியம்மா கூப்பிட்டீங்கயா? ஆமா, இந்த அரிசியில கொஞ்சம் கல்லு பொறக்கணும். கல்லா? கொஞ்சம் பொறக்க பச்சி. ஆமா, உன் பேர் என்ன?
மொட்டை. மொட்டை சொட்டைன்னு என்ன இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்க? எங்க செட்டிய வீட்டுல எவ்வளவு அழகப்பேன், சாத்தப்பேன், மெய்யப்பேன்னு எப்படி வைக்கிறாங்க பேரு? இப்படியா மொட்டைன்னு? பேசாம நானே உனக்கு ஒரு பேரு வச்சிடுறேன். எங்க ஆயா விட்ட ஐயா பேரு சுப்பிரமணியம். அந்த சுப்பிரமணின்னு வேணா உன்னைய கூப்பிடுவோமா? ஏன் பெரியம்மா, உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேர் வச்சு நிக்கிறீங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுல்ல? திருடனா இருந்தாலும் நல்லா விவரமா தான் பேசுறேன். ஆமா, நாங்க இதுக்குதான் விலாசம் வச்சு கூப்பிடுவோம். எப்படின்னா, இப்ப பாரு, என் மகன் பேரு பழனியப்பன். அவங்கள எப்படி கூப்பிடுறது? மேனா பானால் ஆனாலேனா பழனியப்பேன்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க அப்பச்சி வேறெல்லாம் சேர்த்து. இப்ப இவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தா லட்சுமேன்னு பேர் வைப்போம். ஏன்னா அதான் அவங்க ஆயா விட்ட ஐயா பேரு, இல்லைன்னா அப்பத்தா விட்ட ஐயா பேரு, அதான் வைக்கணும். வச்சோமா? அவங்கள எப்படி கூப்பிடுறது? மேனா பானாலானாலேனா பானாலானா லட்சுமேன்னு கூப்பிடணும். தெரியுமா, இப்பவே எனக்கு தலை சுத்துது. சரி வீடு. அந்த ரெண்டு தம்பிகளும் என்ன பண்றாங்க? அவங்க சின்சியரா வேலை பார்த்து நிக்கிறாங்க. அத பாருங்க, நம்ம ராமு பாப்பா பின்னாடி செல்போனை கேட்டு சுத்தி நிக்கிறான். நம்ம சோமு சின்னம்மாவுக்கு மாவு அரைச்சு கொடுத்துட்டு இருக்கான். நடக்கட்டும். எப்பா இங்க அந்த சோமு பாப்பா இங்க வா. கூப்பிட்டியா? உனக்கு நான் ஆக்காவா? அப்பா சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க ஆத்தா அதை கேட்கிறேன். நம்ம திருடேன்னு சொன்னா ஒரு பய புள்ள கொடுக்க மாட்டேங்கிறான் நமக்கு. நமக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாம் திருட்டு ஒண்ணுதான், வேற ஒண்ணும் தெரியாது. வாஸ்தவமான பேச்சுட்டேன். திருடேன்னு சொன்னா யாரு பொண்ணு கொடுப்பா? இப்ப எங்க செட்டிய வீட்லயும் பொண்ணே கிடைக்கிறது இல்ல. இந்த பாரு, இந்த மாங்காய் வத்தல போடணும், கொஞ்சம் உப்பு போட்டு உரசி வையேன். உனக்கு ரொம்ப குசும் பார்த்தா, நாங்களே உங்களை அவசரம் பண்ணி வச்சிருக்கோம், நீ எங்களுக்கு வேலை விட்டுறியாக்க மேற்கொண்டு. தம்பி இங்க பாரு, நீ உனக்கு 3 நாள் இங்க இருக்க போற, என்னத்த பொழுது ஒக்கா இருக்குமே தான் சொன்னேன். கேட்கலாம் பண்ணனாம்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆத்தா இவரு கல்யாணத்தை பத்தி பேசணும்னு எனக்கு ஞாபகமே வருது. சிட்டை எழுதுறதுக்கு நாளைக்கு வர்றேன் நாங்களே. உமா இங்க பார்த்தா என்ன இது? சிட்டை எழுதுறதுக்கு வர்றேன்னு சொன்னாங்கல்ல சம்பந்தபுரத்துல, நாளைக்கு தானே வர்றாங்க. ஆமா இத, நாளைக்கு தான் வர்றாங்க. பலகாரம் எல்லாம் பண்ணணுமே, என்ன பண்றது? சிம்பிளா பண்ணிவிடாத்தா. என்ன, ஒரு இட்லி, வடை, அல்வா, கேக்கு, வெள்ளை பணியாரம், வேற என்ன சிம்பிளா பண்ணிவிடாத்தா. கவலரிசி சேர்த்து பண்ணிவிடேன். சரி ஐட்டா. சரி, என்ன கெஸ்ட் யாரையாவது கூட்டின்னு வர இங்க வச்சுங்க மாட்டிக்கலான்னு பாக்குறியா? தம்பி இது பாப்பா கல்யாண விஷயம், ஒரு தடங்களும் வரக்கூடாது. இங்க பாரு சம்பந்தபுரம் 2 பேர் தான் வருவாங்க. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் வேணா வேலைக்காரங்கன்னு சொல்லிக்கிறமே. உன் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் பேசி சொல்ல பச்சி. மொட்டை இது என்ன ஒரு புது கதையில ட்வீஸ்டா இருக்குது? ஆமாம்பா, டர்ராகிதுபா. என்ன வேலைக்காரனா நடிக்கிறதா? டென்ஷன் ஆகாத. கூல். யோசிக்கணும். நம்ம 3 நாள் இங்கே தான் டேரா போடணும். அது ஆத்தா வேற என்னமோ புள்ள கல்யாணம் அது இதுன்னு சென்டிமெண்டா வேற அடிக்குது. இந்த இருந்துருமா? சரிப்பா, அதான் ஓகே, இங்கேயே எழுந்துடுறோம். அதான் இருந்து உனக்கு எல்லா வேலையும் பார்த்துருவோம். ஓகே நைனா, இங்கே இருந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா இந்த நைனா கீனான்னா பேசாதீங்க. இப்ப எங்க செட்டிய வீட்டுல யாராவது வந்தா வாங்கண்ணே, வாங்க அப்பச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். ஆச்சி வாங்காச்சி வாங்கண்ணேன்னு சொல்லணும். சரியா? ஓகே பெரியம்மா, நீ கவலைப்படாத, சூப்பரா ஆக்ட் கொடுத்துக்கிறோம். சந்தோஷம்.
பார்த்தா அலமேலு, இப்பத்தான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு நேரம் கிடைச்சிச்சாக்கும். கோச்சுக்காதீங்க, ரொம்ப வேலையா போச்சு. ஆமா, என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களாம்ல, என்ன விஷயம்? இப்போ நம்ம பாப்பா கல்யாண விஷயமாத்தான். ஆமாச்சி, நான் கூட கேள்விப்பட்டேன். பேசி முடிச்சிட்டீங்களாம்ல. மாப்பிள்ளை என்ன பண்றாங்க? அவங்க பெரிய படிப்பெல்லாம் முடிச்சிருக்காங்க. இன்னமோ கம்ப்யூட்டராம்ல சீமையில இருக்காங்க ஆத்தா. ஓ, நல்ல இடமா தான் சம்பந்தம் பேசியிருக்கீங்க. ஆமா, என்ன தோது கொடுக்குறீங்க? ஆத்தா, நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூடத்தான், என்ன ஒன்றது. அதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு நல்லா பண்ணத்தான் வேணும். நல்லா. ஆமா, இன்னைக்கு உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுங்கள? இந்த சம்மந்தபுரம் சிட்டையில வர்றாங்க. எனக்கு அவ்வளவா பேச தெரியாது. நீ நல்லா பேசுவார்த்தா, நீ இருந்து பேசி எல்லாத்தையும் முடிச்சிரு. அவங்க கூட கூட கேட்பாங்க, நமக்கு குறைச்சு பேசி முடிச்சிடாக்கா. அதெல்லாம் நான் இருந்து நல்லா பேசி முடிச்சிருவேன் ஆச்சி. ஆமா, நம்ம தோதுக்கு சிட்டையெல்லாம் வச்சிருக்கீங்களா? நல்லா. அந்த கல்லன் பழனியப்ப செட்டியார் சிட்டையில அது நம்ம தோதுக்கு வருது. அத்தா உமா, அந்த சிட்டையெல்லாம் அந்த நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தா. ஐட்டு காசு கேட்குது போலயே. மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. அக்கா கூப்பிடுங்க, கூப்பிடு. வாங்க வாங்க, கதவு திறப்போம். வாங்க. நல்லா இருக்காங்க. வேலை விஷயமா வெளியூருக்கு போறாங்க. அவங்களை அனுப்பிச்சிட்டு வர்றதுல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, உட்காருங்க. பார்த்தா அந்த தூரத்துல கட்டிருக்கீங்களே வீட்டை, வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆச்சு. நல்ல காத்தோட்டமா இருக்கணும். கட்டு இருக்கும். அப்புறம் சல்லுசா கிடைச்சிச்சா, அதனாலதான் கட்டணும். சரி, இது யாரு? உங்களுக்கு சொந்தமா? ஆமா, என் பெரிய தாமாங்க. அக்கா, எந்த ஊரு? கோட்டியூராச்சு. அந்த சூனா பானா ஆனா மூணா தேனா வீடு இருக்குல்ல, அந்த வீடாச்சு. அந்த வீடா? அங்கதான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம ரொம்ப சொந்தம்னு சொல்லுங்க. ஆமா, சொல்லு, அப்படி சொல்லுங்க ஆச்சு. நம்ம செட்டிய வீட்டுல 2 நிமிஷம் பேசினா போதும், சுத்தி வளைச்சு எல்லாரும் சொந்தம் ஆயிடுவோம். ஆமா ஆமா, வாஸ்தவம் தான். காப்பி குடிக்கிறீல? அப்பச்சி, சுப்பிரமணியம், இந்த காப்பி எல்லாம் கொண்டு வந்து கூடப்பா. பரவாயில்லையே, நல்ல வேலைக்காரங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்களே. இந்த காலத்துல நல்ல வேலைக்காரங்க கிடைக்கிறது குதிரை கொம்பாவில இருக்கு. ஆமாச்சி, இன்னைக்கு வெள்ளை பணியாரம் வடை எல்லாம் சுட்டது நம்ம சுப்பிரமணியம் தான். அழகா கரை கட்டி எண்ணெய் குடிக்காம வந்திருக்கு. சரி, நேரம் ஆகுது, திட்டி எடுப்போமா? அந்த சோமுவை கூப்பிடு. உமா, அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியும், அவனை எழுத சொல்லுவோம். தொகையை கொஞ்சம் அப்படி இப்படின்னு குறைச்சுக்கிட்டோம். ஆனா பின்முறைய குறைக்கப்படாது, கண்டிஷனா சொல்லிவிட்டேன். ஆமா சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட பொங்கல் தான் வருது. பொங்கல்ல இருந்து ஆரம்பிப்போமா? திண்ணையில என்ன எழுதி இருக்கு படி? பாக்குறேன் ஆச்சு. பொங்கலுக்கு 1 மூட்டை அரிசி, 5 கிலோ வெல்லம், 50 தேங்காய், அது போக 9 காய்கறி வகை, 1 5 கிலோ மெனு போட்டிருக்காங்க.
ஒரு மூட்டை நெல்லும் 5 கிலோ காய வச்சு என்ன செய்ய போறீங்க? வீணாவில போயிடும். அதுக்கு பேசாம பணமா வாங்கிக்கிறீங்களா? எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எங்க வீட்டுக்கு 6 பேர் நிறைய வருவாங்க. நீங்க ஒரு கார் வச்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க. நல்லா ஆச்சி, அது தவிர்த்து பொங்க பானைக்குன்னு 5001 ரூபா போட்டிருக்காங்க. அது அவங்க மகளுக்கு கொடுக்குறாங்க, நல்லா கொடுப்பாங்க. அது போக தலை தீபாவளிக்கு பொண்ணுக்கும் மாமியாருக்கும் பட்டு சேலை, மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளையோட அப்பச்சிக்கும் பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு, சட்டை, 5 வகை பலகாரம், எவர் சிலர் அடுத்து பெரியது ஒன்று. சீரெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. அடுத்தடுத்த வருஷ சீரெல்லாம் எழுதிடுவோமா? எழுதுவோம். இந்தாப்பா, அந்த நோட்டு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. மருந்து குடிக்கிறது புள்ள பிறந்தா கொடுக்குற முறையை எழுதுவோமா? ஆச்சி, மருந்து குடிக்கிறது நம்ம வீட்டை தானே பண்ணுவாங்க. அட புரியாதவங்களே, நம்ம வீட்டில் தான் மருந்து குடிக்கிறது. ஆனா முறை சீரெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் கொண்டு வரணும். நல்லா நாங்க தான் கொண்டு வரணும். எழுதுப்பா. சரி, சீரெல்லாம் பணமா வாங்கிக்கிறீங்களா? ஆச்சி, இப்போ வர எல்லாரும் பணமா தான் வாங்கிக்கிறாங்க. நம்மளும் அப்படியே பண்ணுவோமா? இல்ல அக்கா, சமயபுரத்துல இருந்து முறை கொண்டு வந்தாதான் நமக்கும் பெருமை. அதோட இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போய்கிட்டு இருந்தா தான் நமக்கும் 4 பேரை தெரியும். பேச்செல்லாம் நல்லா பிரமாதமா தான் பேசுறாங்க. ஆனா கொடுக்குற முறையெல்லாம் நம்மள கொடுக்க வேண்டியிருக்கு. பொண்ணு பெற்றா சும்மாவா? நல்லா சொல்லுங்க ஆச்சி. என்ன நைனா ஒரே குஜால் ஆகிற? நைனா ஒரே பருப்பு மாதிரி குந்திக்கின்னு எழுதிக்கிட்டு இருக்கிற. அதேம்பா கேக்குத, ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுப்பா. நம்ம என்னப்பா டபாய்க்கிறதா அவடு கொடுக்கறதெல்லாம், இவங்க பெரிய டுபாக்கூரா இருக்காங்கப்பா. பேர் ஏதோ சிட்டையா, ஏதோ முறை சிட்டையா, அது பாட்டு போயினே இருக்குப்பா. நோட்ல பணமாக்கிடுப்பா, லட்சக்கணக்கில் எழுதி போயினே இருக்காங்கப்பா. என்ன அது? பையனுக்கு கண்ணாலம் கட்டினதுல இருந்து அவனுக்கு புள்ள பிறக்கிறது, அந்த பேரம் பிறக்கிறது, தீபாவளி, பொங்கல் எல்லாம் எழுதிக்கினே போறாங்க. ஆமாப்பா, இந்த மாதிரி ஒரு வீட்டுல கண்ணாலம் பண்ணா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்பா. ஆமாம்பா, கண்ணாலம் கட்டினா நம்ம செட்டி வீட்டுல தான்ப்பா கட்டுறோம். நீங்க செட்டில் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும்பா, நம்ம பிளானுக்கு வாங்கப்பா. அங்க ஆமாம்பா, நாளைக்கு அந்த டுபாகூர் பணக்காரன் பணம் இட்டான்னு தரேன்னு சொல்லியிருக்கான். நாம போனா மாட்டிப்போம். இந்த வீட்டுல இருக்கான ஒரு பேமானி, அந்த பெரியம்மா மாவன், அவனை விட்டு பணத்தை இட்டாரு சொல்லுவான். ஓகேவா? ஐனா, நீ பெரிய டுமில் பாட்டி தான் போ. சூப்பர் ஐடியாவா தான் இது. நீ என்ன சொல்ற? அது என்னமோ வேலை வெட்டி இல்லாத சும்மா குந்தின்னு தான் இருக்குதுங்க. ஆனா அனுப்பிச்சா வாங்கி வந்துடும். அது நம்பி அனுப்பலாம்னு நினைக்கிறேன்ப்பா. நீ என்ன சொல்ற? அனுப்பிச்சிருவோம்பா. சரி, அதை விடுங்கப்பா. பணம் கைக்கு வந்தோடனே நம்ம என்னப்பா பண்ணலாம்? அது கரெக்டான கொஸ்டின்ப்பா. டீட்டெயிலா ஒரு பிளான் போடுமா? ஓகேப்பா, சூப்பர் ஐடியா இருக்குதுப்பா. அப்படியே பண்ணு. இவங்களை இன்னும் காணுமே. வீட்டு வேலை செய்யவே இவங்களுக்கு அவ்வளவா சமத்து கிடையாது. இதுல இந்த பாவி பையக வேற இவங்களை போய் அனுப்பியிருக்காங்க.
அப்பா முருகா காப்பாத்துப்பா. அக்கா ரொம்ப பயப்படாத, தம்பி பத்திரமா வந்துடும். நம்ம கும்பிடுற கடவுள் என்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டான். இப்ப முருகா, நீ என் மகன் ஒரு பிரச்சனை இல்லாம வந்து சேர்ந்தா என் மகளையும் மருமகளையும் பழனி வரைக்கும் நடந்து வர சொல்லி 2 பேருக்கும் மொட்டை அடிக்கிறேன். அக்கிரமமா இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கங்க. எங்க 2 பேருக்கு நீங்க இதுக்காக மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்க? ஆத்தா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அந்த வர தம்பியே வந்துருச்சு. வாங்க வாங்க, இப்பதான் உயிரே வருது. ஒரு பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல. அந்த திருடங்க சொன்ன இடத்துல பணம் இருந்துச்சு, போய் டபார்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரே தில்லு தான் போ. அக்கா சூப்பர் சூப்பர் ஜாப் மச்சி, கரெக்டா பண்ணிட்டீங்களே வேலையை நீங்க. நைனா என்ன நீனும் செட்டியை விட்டு பாஷை பேசுற? 4 நாள் பயக்க தோசம்பா. அத்த விடு நாயனா, பணம் கரெக்டா கீதான்னு பாத்துப்போம். கரெக்டா கீதுபா. நம்ம இப்ப வேலை எல்லாம் மூஞ்சிட்டுப்பா, நம்ம ஜூட் விடுற டைம் வந்துருச்சு. இப்ப ரொம்ப டான்ஸ் பெரியமா. நல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆனா கொஞ்சமாவது திருடாம திருந்தி வாழ்றது பாருங்க. பிளான் என்னன்னு சொல்லுமா? நீ சொல்லுபா. நீ சொல்லுப்பா, ஆன்லைன் பாத்து நீ சொல்லுபா. ஹலோ, வெயிட் பண்ணிக்கிறாங்களா? சொல்லுபா. அட நீ சொல்லுபா. சரி போ, என்னதான் நானே சொல்றேன். இந்த வீட்டுல 4 நாளா இருந்து நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பார்த்து உங்களோட இருந்து ஒரு ஃபேமிலி ஃபீலிங் ஆயிடுச்சாதா. நாங்களும் ஒரு மாதிரி அப்படியே திருந்துறாங்கிற நேரத்துல தான் இருக்கோம். ஆமாமா, நாங்களும் கண்ணாலாம் கட்டி, அதுவும் செட்டிய வீட்டுல கண்ணாலம் கட்டி செல்லா என்ன அட பரவாயில்லையே. அப்ப அடுத்து என்னதான் செய்யறதா உத்தேசம்? அதான் சின்னம்மா, காரைக்குடியில எங்க ஊட்டாண்ட ஒரு ஹோட்டல், அதான் நம்ம பெரியம்மா பாஷையில கிளப்பு கடை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். கடையாண்ட வந்துட்டு போங்க, ஓகேவா? கடை பேர் என்ன வைக்க போறீங்க? ஆச்சி செட்டிநாடு மெஸ். அப்பா, இந்த திருடைங்க இப்படி திருடைங்களா இருந்தா கூட நல்லவங்களா மாறி நம்மளை கூப்பிட்டு அவங்க கிளப்பு கடையை திறந்து வைக்க சொன்னாங்க. நல்ல சாப்பாடு. அத்தா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. அப்படியே உங்க சாப்பாடுதான். ஆமாத்தா, நீ கூட பண்ணுவியே என்னமோ செட்டிய வீட்டு பாஸ்தாவோ என்னமோ, அத கூட பண்ணியிருந்தாங்க என்னமோ. சரி சரி, எனக்கு மறதி ரொம்ப ஆயிப்போச்சு. பால் பணியாரம் பண்ணணும். போய் அந்த குறிப்பெல்லாம், சமையல் குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கோம்ல புஸ்தகமா, ஆள் வீட்டுல இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு பார்த்தா. எடுத்து வராயிட்ட. ஐட்ட ஐட்ட சமய குறிப்பு புத்தகம் எதையுமே காணும் ஐட்ட. ஆத்தாடி, இந்த பயலுக 3 நாள் நம்ம வீட்டுல இருந்து அவ்வளவு பார்த்து வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு நினைச்சா நம்ம வீட்டு புஸ்தகத்தெல்லாம் திருடிக்கிட்டு போய் ஆச்சி மெஸ்ன்னு வச்சிருக்காங்க. கடவுளே. சரி என்னமோ போ, திருடங்களா இருந்தாலும் நல்லா வாழ்றதுக்கு தானே எடுத்தாங்க. நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நாடகம் முடிஞ்சிருச்சுங்க. எங்க ஒரு வேலை
நாடகம் முடிச்சு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என் பேர் அழகு செல்வமணி. அடுத்து வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் உமா அண்ட் கணேஷ். இவங்க புதுசா இங்கே டாலஸ்க்கு வந்திருக்காங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உமா அண்ட் கணேஷ். அப்புறம் அண்ணன் ரவி ராமநாதன் அண்ணன், அவங்க அப்பச்சியா நடிச்சாங்க. அலமாச்சி சம்மந்தபுரமாக இருந்தாங்க. கீதா அலமேலாச்சியா நடிச்சாங்க. நிவேதா அந்த டீனேஜ் பொண்ணா. வள்ளி பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டா நடிச்சாங்க. மீனா சம்மந்தப்படத்துல வந்து இன்னொருத்தவங்க நடிச்சாங்க. அடுத்து நம்ம 3 களவாணிகள், சுப்ரா, செல்வா, கார்த்தி. அப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அக்ஷயா, அதுக்கப்புறம் சிவா 2 பேரும் ஹெல்ப்